டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் அந்த ஒவ்வொருவருடைய நிலைமை அறிந்து அவர்களுடன் நாங்கள் பழக வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு கதை ஒன்றை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு கிராமத்திலே ஒரு நடுத்தர குடும்பத்திலே அவர்களுக்கு ஒரு மகன் ஒருவர் இருக்கின்றார். தந்தையார் தன்னுடைய காலம் ஓரளவு முடிவு காலம் வரும்பொழுது அந்த மகனை அழைத்து மகனிடம் ஒரு கடிகாரத்தை கொடுத்து விடுகின்றார். இது உனது தாத்தனாரின் உன்னுடைய பாட்டனாரினுடைய கடிகாரம். இதை நீ இந்த கடையிலே கொண்டு போய் முதல் அந்த கடை தெருவிலே கொண்டு போய் கேட்டு வா. இந்த மணிக்கூட்டுக்கு எவ்வளவு காசு தருவார்கள், இதனுடைய பெறுமதியை கேட்டுக்கொண்டு வருமாறு விடுகின்றார். ஆகவே அந்த விலை கூடிய அந்த கடிகாரத்தை இந்த மணிக்கூட்டு கடைகளில் போய் கேட்டபோது அவர்கள் சொல்கின்றார்கள், இதற்கு உங்களுக்கு ஒரு $5 இதை வேண்ட முடியும் என்று சொல்கின்றார்கள். அதை இந்த மகன் தந்தையிடம் கூறுகின்றார். தந்தை சொல்கிறார், நல்லது, நீ இதனை கொண்டு போய் மீண்டும் ஒரு அந்த பழைய பொருட்கள் வேண்டுகின்ற ஒரு கடையிலே அதை கொண்டு போய் விலையை கேள் என்று சொல்கின்றார். ஆகவே அங்கே கொண்டு போன பொழுது அவர்கள் அந்த கடிகாரத்தை பார்த்துவிட்டு இது மிகவும் பெறுமதியான கடிகாரம் என்று தங்களுக்குள் கதைத்து கொண்டு சொல்கின்றார்கள், இதற்கு ஒரு $5000 தரலாம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே திரும்ப நடந்ததை அந்த தந்தையிடம் சொல்கின்றார். தந்தை சொல்கிறார், நீ இதை அந்த மியூசியம் அருங்காட்சியகம் இருக்கின்ற இடத்துக்கு கொண்டு அவர்களிடம் இதனுடைய விலையை பெறுமதியை கணித்து வா என்று சொல்கின்றார். ஆகவே அவர் கொண்டு போய் அதை கொடுக்கின்றார். இதனுடைய தாத்தாவினுடைய கடிகாரம், இதனுடைய பெறுமதியை கூற முடியுமா என்று அவர்கள் அந்த கடிகாரத்தை இன்னொருவரை கூப்பிட்டு அந்த கடிகாரத்தினுடைய பெறுமதியை கணிக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், 1 மில்லியன் பெறுமதி இந்த கடிகாரம் என்று சொல்கின்றார்கள். அதனை திரும்ப இந்த தந்தையிடம் சொல்கின்றார். ஆகவே தந்தை சொல்கின்றார், நீ முதலில் கொண்டு போன போது $5 சொன்னார்கள், 2வது முறை சொல்லும் போது $5000 சொன்னார்கள், இப்போது $1 மில்லியன் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மற்றவர்களுடன், உங்களுக்கு தகுதியானவர்களுடன், நல்லவர்களுடன், உண்மையாக நீதியாக ஒரு விடயத்தை பகிர்பவர்களுடன் தான் நாங்கள் எங்களுடைய தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும். சில இடத்தில் எங்களுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த மணிக்கூட்டின் பெறுமதியை பாருங்கள், $5 சொல்கின்றார்கள். அந்த இடத்தில் நீ உன்னுடைய மதிப்பு எப்படி இருக்கும் என்பதை நீ நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே உனக்கு எந்த இடத்தில் மதிப்பு கிடைக்கின்றதோ, உன்னுடைய தகுதி எங்கே மதிக்கப்படுகின்றதோ, அந்த அப்படியானவர்களுடன் தான் நீ உன்னுடைய உறவை வைத்திருந்து உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய முன்னேற்றத்தை நீ முன்னோக்கி போக வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் அப்படித்தான். சில இடங்களில் நாங்கள் சென்று எங்களுக்கு அவமானம் நேர்ந்து விட்டது என்று நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் எந்த இடத்தில் போனால் அங்கே எங்களுக்கு மரியாதை கிடைக்குமோ, அதாவது விழுமியங்களை எங்கே மதிக்கின்றார்களோ, அந்த விழுமியங்களுக்கு, உண்மையான செயற்பாடுகளுக்கு எங்கே மதிப்பு கிடைக்கின்றதோ, அவ்வாறானவர்களுடன் எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் வைத்திருப்பதன் மூலமாக மனஸ்தாபங்கள் இன்றி நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.